வாழ்க அந்நியார், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 2026 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேதியும் கொடுத்துட்டாங்க. எங்கள் கழகத்தின் மாண்புமிகு பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் மகத்தான கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணி ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளோம். தமிழகத்தில் 200 தொகுதிகளை கண்டிப்பாக இந்த கூட்டணி வெல்லும். ஏனென்றால் இக்கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணியில் தமிழகத்தில் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 10 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு முதற்கண் எங்கள் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும், அதை எங்கள் கழகத்திற்கு பெற்றுக் கொடுத்த எங்கள் கழகத்தின் அந்நியார், எங்கள் கழகத்தின் மாண்புமிகு அந்நியார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு எங்கள் இளைய கேப்டன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜயபிரபான் அவர்களை எங்கள் தலைமை கழகம் அறிவிச்சிருக்காங்க வேட்பாளராக, விருதுநகரின் வெற்றி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க எங்கள் அந்நியார். விஜயபிரபாகரன் என்றாலே வெற்றி தான். இன்று அவர்கள் நமது மாவட்டத்தை சேர்ந்தவர். விரைவில் நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறோம். தம்பியை ஜெயிப்பதற்கு இன்று விருதுநகர் மக்கள் ரெடியாக இருக்காங்க. அதுபோக தொண்டர்களாகிய நிர்வாகிகளாகிய நாங்களும் முழு நேரமாக உழைத்து கேப்டன் வெற்றியை கண்டிப்பாக நாங்கள் சமர்ப்பிப்போம். எங்கள் அந்நியாருக்கும் வெற்றியை கொடுப்போம், இது உறுதி. கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் எங்கள் தொண்டர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இன்னையிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது ஒரு வெற்றி. கண்டிப்பாக எங்கள் தம்பி யார்கிட்ட இன்றைக்கி மக்கள்கிட்ட கேட்டாலும் வெற்றின்ட்டாங்க. நாங்கள் எல்லாம் அயராது உழைத்து வெற்றியை கொடுப்போம்.